இப்படி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுக்காக தான் பிசிக்கல் ஃபிட்னஸா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு மென்டல் ஃபிட்னஸ் தான் தேவை. முள்ளால தானே எடுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு கொடுமையால தான் தடுக்க முடியும். இந்த அப்பாவி அஜித்குமார கொடுமை பண்ணி செய்யாத தப்புக்கு கஸ்டடியில வச்சு அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிருக்காங்களே, அந்த போலீஸ்காரங்களையும் அதே மாதிரியே தோப்புக்குள்ள கட்டி வச்சு அடிச்சே கொல்லணும். இதுதானே சரியான தண்டனை. நகையை திருடவே இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த அஜித்குமார FIR கூட போடாம கஸ்டடியில வச்சு கொடுமை பண்ணது எதுக்காக? டீடைல்டா இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோஷியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களால் மக்களுக்காகவே மக்களுக்கு என்ன அமைக்கப்பட்டது தான் இந்த கவர்மெண்ட், அரசாங்கம், டெமோக்ரஸியில இருக்கும். ஆனா இந்த பாமர மக்கள், பொதுமக்களோட நண்பன் காவல்துறை, காவலர்கள். ஆனா அந்த காவலர்களே வேலையை மேயிற மாதிரி தானே இந்த கதை. 27 வயசான அஜித்குமார் மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல பிரைவேட் செக்யூரிட்டியா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அஜித்குமாருக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலியை காப்பாற்றணும், வேலைக்கு போனாதான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இவர் அந்த செக்யூரிட்டி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அஜித்குமார் 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சிருக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப அப்பாவியா தான் இருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு டியூட்டியில இருந்த அஜித் ஒரு கார் வரதை பாக்குறாங்க. அந்த கார்ல பிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன் இருக்காங்க. அந்த காரை பார்க்கிங் பண்ணிட்டு அவங்க திருப்பி நடந்து வர முடியாதுன்ற காரணத்தினால இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அந்த கார்காரவங்க யாரோ ஒருத்தர் செக்யூரிட்டி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கும் போது அப்போ அந்த அஜித் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் செக்யூரிட்டியா இருக்கேன், எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த அஜித்தோட வேலையே கிடையாது. ஏன்னா பிரைவேட் செக்யூரிட்டின்றது செக்யூரிட்டி வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு மனிதாபிமானம்ன்ற அடிப்படையில அந்த கார்காரவங்க கேட்டதுக்காக அந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியலனாலும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த காரை கொண்டு போய் அங்க பார்க் பண்ணிட, அவங்களால முடியலையான்னு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட தான் அந்த பையன் செயல்பட்டு இருக்கான். அவங்களும் அங்க இறங்கிட்டு, அவங்களும் அந்த கோயில் வாசல் முன்னாடி இறங்கிட்டு அந்த காரை கொடுத்துட்டு போறாங்க. அஜித்தோட ஃப்ரெண்டும் காரை கொண்டு போய் பார்க் பண்ணிடுறாங்க. சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் வரும்போது காரை எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்குது. இருந்தாலும் அந்த காரை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இவங்களும் கிளம்பி போயாச்சு. இங்கதான் விஷயமே இருக்கு. இவங்க கோயிலுக்கு போகும்போது இந்த 10 சவரன் நகைய காரோட பின் சீட்ல வச்சுட்டு போயிருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுமே காரை வாங்கிட்டு அவங்களும் பாதி வழி போயாச்சு. போகும்போது சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல போய் நிற்கும் போதுதான் சரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி பின்னாடி சீட்ல பாக்குறாங்க. அங்க பெரிய ஷாக், அங்க ஜுவல்ஸ் இல்லை அப்படின்னு. சரி ஜுவல்ஸ் அங்க இல்லை அப்படின்னதுமே யார் மேல சந்தேகம் வந்திருக்கும்? யார் மேல வேணாலும் சந்தேகம் வரலாம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் அங்க இல்லை அப்படின்னும் போது ஒரு டவுட், ஓகே நம்ம காரை வந்து அங்க கொடுத்தோம், அந்த பசங்க ஏதாவது எடுத்திருப்பாங்களோ. ஏன்னா பொதுவா இந்த செக்யூரிட்டியா இருக்கிறவங்க, இல்ல இந்த கிளீனர் வேலை பார்க்குறவங்க, ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்கிறவங்க, சர்வெண்ட், இவங்க மேலதானே நம்மளுக்கு டவுட்டே வரும். ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லை, அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை, அதனால ஆசைப்பட்டு திருடுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான். சந்தேகம் வர்றது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால இவங்க திருப்பி அந்த கோயிலுக்கு போய் அந்த பசங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த பையனும் வந்துட்டு இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த காரை ஓட்டினால அவன் ஃப்ரெண்டு அவங்க கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க. எடுத்தவங்க எப்படி ஆமா சொல்லுவாங்க அப்படின்னு இந்த இவங்களுக்கும் டவுட் வந்திருக்கு. ஸோ இந்த கார்காரவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பின்னாடி சீட்ல நான் வந்து நகையை வச்சிருந்தேன், நகையை காணோம் அப்படின்னு. ஒரு 10 சவரன் நகை அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு பயமா எல்லாம் இருக்கும். ஆனா இங்க என்ன ஒரு முட்டாள்தனம் தெரியுங்களா? கார்ல எதுக்கு நகைய வைக்கணும்? நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னு தெரியும், உங்களோட பிளானிங் என்னன்னு தெரியும், உங்க பொருளை வேல்யூபிளா அவ்வளவு ப்ரீஷியஸா நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உடைமையாளர் யாரோட பொருளோ அவங்களோட பொருளை அவங்கவுங்க தானே பத்திரமா வைக்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கார் அவங்களோட கார் தானே, கார்ல வந்து வச்சுட்டு போறது சேஃப் தானே அப்படின்னு சொன்னாலும் இன்னொருத்தர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போகும்போது ஜுவல் வச்சிருக்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? அந்த கார்காரவங்களுக்கு, ஓனருக்கு தான் தெரியும். ஸோ அப்ப அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கலாம், இல்ல ஹேண்ட்பேக்குள்ள வச்சிருக்கலாம். ஸோ கலட்டி எதுக்கு வைக்கணும்? அவங்களோட கேர்லெஸ்ல அப்படி விட்டுட்டாங்க. சரி ரைட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்காங்க. அங்க கூட பிரச்சனை இல்லை, போலீஸும் கூப்பிட்டு விசாரணை செய்யறாங்க. அந்த கோயில் செக்யூரிட்டியான அஜித்குமாரையும் காரை பார்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அந்த பையனையும்
பையனையும் அண்ட் கூட 2 பேர் அங்க யாரு இருந்தாங்களோ அவங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இல்லைங்க நாங்க எடுக்கல, எங்களுக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொன்னதுமே அப்பவே விட்டுட்டாங்க. ஓகே, அப்பவே விட்டாச்சு இல்ல. திருப்பியும் இவங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, நகையை காணோம் என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வந்து இந்த போலீஸ்காரங்க யூனிஃபார்ம்ல கூட போகல, எந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாம அவங்க வீட்லயே போயிட்டு அந்த பையனை இழுத்துட்டு வந்திருக்காங்க. அஜித்குமாரை இழுத்துட்டு எங்க போயிருக்கணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்திருக்கணும், இல்ல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கணும். அது எதையுமே பண்ணாம ஒரு தோப்புக்குள்ள கூட்டு போறாங்க. பத்தாவதுக்கு அந்த பையனோட தம்பியையும் இழுத்துட்டு வராங்க. கூட அந்த காரை பார்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா அந்த பையனையும் கூட்டு போயிடுறாங்க. மொத்தம் அந்த 3-4 பேரையும் கூட்டிட்டு போய் தோப்புல கட்டி போட்டுட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோட மென்டாலிட்டி என்னன்னா எல்லாரையுமே அக்யூஸ்டாவே கன்ஃபார்ம் பண்ணிடுறது, சந்தேகப்படுறது, சஸ்பீஷியஸா இருக்கிறது கூட ஓகே. விசாரணை அப்படிங்கிறது என்னது, இதை எடுத்தியா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிற மெத்தடே வந்துட்டு ஒரு பவர் டைனமிக்ஸா தான் இருக்கு. என் கையில பவர் இருக்கு, எடுத்த உடனே ஆக்ஷன். லத்தி எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிச்சா முட்டிக்கு முட்டி தட்டுனாதான் உண்மையை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா. இந்த போலீஸோட புத்தியை பாத்தீங்களா, கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே தண்ணி கொடுத்து தடவி கொடுத்து பாதுகாப்பா பாத்துக்குவாங்க. பாவம் அப்பாவி மக்கள் இல்ல பாமர மக்களை சந்தேகப்படுறது கிடையாது, எடுத்த உடனே அடிதடி கை வச்சு தோலை உரிக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கு. ஒரு சிம்பிள் ஒரு சைக்காலஜி கூட தெரியலன்னா இவங்கெல்லாம் ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க? உண்மையாவே திருடினவன் 2 அடி அடிச்சுட்டாலே வந்துட்டு அந்த வலி தாங்க முடியாம ஐயா இங்கதான் வச்சிருக்கேன் அங்கதான் வச்சிருக்கேன்னு உளறிடுவான். ஆனா உயிர் போற அளவுக்கு அவ்வளவு வலியையும் தாங்கிக்கிட்டு யாராவது அதை சொல்ல மறுப்பாங்களா, மறைப்பாங்களா? பல இடங்கள்ல மாத்தி மாத்தி 3 நாளா வச்சு வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டார்ச்சர் பண்ணிருக்காங்க. மிளகாத்தூளை எடுத்து வாயில போடுறது, பையனோட பிறப்புறுப்புல மிளகாத்தூளை போடுறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய டார்ச்சர் இது. சோ இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியும் இவர் வந்து சொல்லல அப்படின்னா அப்ப கூட அறிவு இல்ல போலீஸ்க்கு. சோ இந்த காமன் நாலேஜ் பேசிக் சென்ஸ் கூட இல்லாம எதுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஆளுங்களை நீங்க செலக்ட் பண்றீங்க? எல்லா கவர்மெண்ட் போஸ்டிங்ஸுக்குமே எக்ஸாம் அப்படிங்கிறது, ஸ்கிரீனிங், காம்படிட்டிவ் எக்ஸாம் இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க? கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபில்டர் பண்றீங்களே, அப்போ அந்த எக்ஸாம்லயே தெரிஞ்சிடறது இல்ல உலக அளவுல அறிவு வேணும், காமன் சென்ஸ் வேணும், பேசிக் சைக்காலஜி வேணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இதையெல்லாம் ஒரு பாமர மக்கள்ல இருந்து காமனர்ல இருந்து தனிப்பட்ட ஒருத்தர் இதுல இருந்து தனிச்சு நிக்கிறவங்க தான் இந்த போஸ்டிங்க்கு தகுதியானவர் செலக்ட் பண்றீங்க. அப்படி இருக்கிறவங்க ஏன் அப்ப தப்பு பண்றாங்க? அப்போ இந்த செலக்ஷன் மெத்தட்லயே ஏதாவது ஊழல் நடக்குதா? சாத்தான்குளம் பிரச்சனையே அவ்வளவு பெருசா போச்சு, இதையெல்லாம் பார்த்தும் கூடவா இன்னும் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அறிவு வரல? சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, காவல்துறைகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னோட சல்யூட். ஆனா இந்த மாதிரி சில பேர் பண்றதுனால மொத்த காவல்துறையவே மக்கள் வெறுப்பாவும் எதிர்ப்பாவும் தானே பாக்குறாங்க. காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, தோல்ல தட்டி கொடுத்து கஷ்டம் வரும்போது பாதுகாப்பு பண்றவன் தான் நண்பன், உயிரை பறிக்கிறவன் நண்பனே கிடையாது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் அந்த பையன் வந்துட்டு வேற வழி இல்ல, அந்த பையனால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த பையன் சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி பொய்யா அந்த போலீஸ்க்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, அங்கதான் நான் வச்சிருக்கேன், நான் சொல்றேன், நான் இடத்த காட்டுறேன் அப்படின்னு. அடியை தாங்க முடியல, கொஞ்சமாவது கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான், டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி அஜித் இப்படி சொல்றாப்ல அப்படிங்கிறது தெரியும். அதனாலதான் அந்த போலீஸ் அஜித்தை கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்கேயும் தேடி பார்த்துட்டீங்க அந்த நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க கோயிலே பப்ளிக் பிளேஸ்லயே வச்சு அடிக்கும் போதுதான் ஒருத்தர் அதை வீடியோ எடுத்து, நல்ல வேலை அதை வீடியோ எடுத்து ஒரு ப்ரூஃபா ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸை கிரியேட் பண்ணாங்க. அடிச்ச போலீஸ் யாருமே யூனிஃபார்ம்ல கூட கிடையாது. தண்ணி வேணும்னு கேட்டும் கூட குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம இவ்வளவு கொடுமைப்படுத்துற அவ்வளவு ஒரு கொடூரமான உள்ளம் கொண்டவங்களா போலீஸ்காரவங்க. அதுக்கப்புறமா அவனால முடியலன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லயே அந்த பையன் இறந்துடுறான். 18 இடத்துல காயங்கள், அதே மாதிரி இன்டர்னல் ப்ளீட் ஆயிருக்குது. உடனே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு வலிக்கு விட்டு கீழே விழுந்ததுனால இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு மனசாட்சியே இல்லாம அடிச்ச அந்த போலீஸ்காரவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இருக்காதா? எப்படி அவங்களால நிம்மதியா சாப்பிட முடியுது? ஒரு கொலையை பண்ணிட்டு அவங்களால நிம்மதியா இருக்க முடியுது? இவ்வளவு கல் நெஞ்சக்காரவங்களா இருக்காங்களே, அந்த அடி அதே தோப்புல கூட்டிட்டு போய் கட்டி வச்சு அவங்களையும் இந்த மாதிரி மிளகா பொடிய வாயில போட்டு விட்டாதான் அந்த வேதனை அவங்களுக்கு புரியும். இவங்க போலீஸ்காரவங்க கிடையாது, சைக்கோன்னு தான்
சொல்ல முடியும். அப்போ சைக்கோவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்க முடியும். அஸ் அ சைக்காலஜிஸ்டா என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, முக்கியமா காவல்துறையில ஈவன் கான்ஸ்டபிள்ல இருந்து ஹையர் போஸ்டிங்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சைக்காலஜி சொல்லிக் கொடுங்க, ஹியூமன் சைக்காலஜியை சொல்லிக் கொடுங்க. இன்னும் சொல்ல போனா போலீஸ்க்கெல்லாம் ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கணும். யார் அக்யூஸ்ட், யாரு அப்பாவி, இன்னோசன்ட் மக்கள் யாரு அப்படிங்கிறத அதை கூட அனலைஸ் பண்ண தெரியாம கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ண தெரியாதவங்க எல்லாம் எப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஃபிட் ஆக முடியும்? ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் போதுமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு? அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் எதுக்காக? இப்படி எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுக்காக தான் பிசிக்கல் ஃபிட்னஸா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு மென்டல் ஃபிட்னஸ் தான் தேவை. ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேஷன் மெத்தடை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அக்யூஸ்டாவே இருந்தாலுமே அவங்களை எப்படி கன்ஃபஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. குட்டிக்கு கீழே அடிக்கணும், எந்த அளவுக்கு அடிக்கணும், அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, லத்தியை எப்படி சார்ஜ் பண்ணணும், இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த நகையை காணாம போச்சுன்னு சொல்லி தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க நகையை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருந்தாலோ இல்ல வேற எங்கேயாவது தொலைச்சிட்டு அவங்க மறந்தாப்படி இந்த பையன் மேல ஒரு சஸ்பீஷியஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலோ இப்ப நகையே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, போன உயிர் திருப்பி வருமா? ஒரு நகைக்காக, ஒரு பொருளுக்காக ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கா கொடுமைப்படுத்துவாங்க? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.